ஓகே. எவ்வளோமா? 800 ரூபாயா தம்பி? காலக்கிழமை லைட்டாக கிலோ வைக்க முடியுமா? 1000 ரூபாய். ஒரிஜினல் பால் சுறா இல்லையா? அப்படிதான் இருக்கும். 2 கிலோ இருக்குமாண்ணா அது? 400 ரூபா வரும். சுறா கிடைக்கணுமா? அதுதான் பெரிய விஷயம். சுறாவை வந்து முதல்ல நீங்கள் வாங்கினா அதுவும் நல்லா இருக்கும். என்னமோ குட்டியில் வராதுமா? வரும். இது இதில் வரல. அந்த மெலிசா பேனா மாதிரி இருக்குது அந்த மீனா. அது சின்னது அது வந்து அந்த குட்டி வேறமா. இதில் குட்டி இருந்தால் 4, 5 தான் இருக்கும். பெருசு பெருசாக இருக்கும். நீங்கள் அன்றைக்கி வச்சு வந்தீங்களா? அது சின்ன சின்னதாக தான் இருக்கும். இதுவும் வளர்க்குறது தானுங்களா? ஹலோ ஃப்ரெண்ட், பார்த்துருக்கீங்களா? சொல்லி வாங்கி சொன்னீங்க. ஏற்று மாட்டாங்க. ஏன்னா சுறா வந்து குழம்பு வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்க, புட்டு வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்க, வறுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு தான். இவங்க அப்பத்துலேருந்தே வறுத்து சாப்பிட்றாங்களா? வறுத்து சாப்பிட்றாங்க. ஆமாம். என்னம்மா இதுதான். அது என்னம்மா பண்ண முடியும்? தோல் தான் வேணா வைக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணால் இப்படி என்ன பண்ண இப்படி வருங்க. டேஸ்ட் ஆகாமல் பண்ணால் தான் பண்ணணும். சரி ஓகே ஓகேக்கா. ஓகே. வாழை போன முதல்ல போடுறேண்ணா. அப்படியே போடுறோம். அவர்கள் இல்லைம்மா, இதுதான் பால் சோறா. அதுவும் பால் சோறா மாதிரி தான், ஆனால் பால் சோறா கிடையாது. ஆமாம், இதுதான் விலை. சுறா நல்லா இருக்கும். வருதா? வரும். அது அவங்க தான் கேட்கணும். அதுக்குதான் மசாலா அதிகமாக போட்டுருவாங்க. ஏன்னா மேக்சிமம் சுறாவோட வந்து ஸ்மெல் வரும் கண்டிப்பாக. சரியா? புட்டு வச்சாலே வரும். ஸ்மெல் வருதுல்ல, அது தெரியக்கூடாதுன்னு மஞ்சளே போடுறாங்க. இல்லை கொஞ்சம் போடுறாங்க. இந்தாங்கம்மா.